Hi students, and in today's session we are going to see the question answers for General English Standard 12. So இந்த lesson பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு prose unit பார்க்க போறோம். இந்த proseல இருந்து என்னென்ன விதமான questions எல்லாம் வரும் and textbook question answers எல்லாம் பார்க்க போறோம். ரெடியா? So இன்னைக்கு question and answers for General English Standard 12 Prose Unit 4 The Summit by Edmund Hillary. ஸோ இந்த லெசன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அந்த கிளாஸ் ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்க. எப்படி மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு 2 பேர் ட்ராவல் பண்ணாங்க அண்ட் ஹவு த டீம் ரீச் தேர் அண்ட் பிசைட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருந்துச்சு இல்லையா? அந்த டிஃபிகல்ட்டிஸோடு அவங்க வெற்றி பயணமாக போய் சேர்ந்தாங்க, நம்மளுடைய ஒரு ஹிமாலய சரித்திர சாதனை பண்ணாங்க. ஸோ அந்த லெசன்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் ப்ரோஸ் யூனிட் அப்படின்னாலே in question and answers பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எல்லா ப்ரோஸ் யூனிட்லேயுமே வில் பி கெட்டிங் ஒன்லி கொஷின்ஸ் ஃப்ரம் synonyms, antonyms, ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் பேராகிராஃப் ஆன்சர். ஸோ இன்னைக்கு இந்த லெசனில் என்னென்ன synonyms இருக்குது, இதில் எதெல்லாம் ஆண்டனிம்ஸாக கேட்க முடியும், ஷார்ட் ஆன்சர்ஸாக டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதே போல் paragraph answers இந்த லெசனில் we have many different questions. ஸோ எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? Shall we go on to the lesson now? To begin with, let's have a short excerpt. அதாவது இந்த லெசனை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். This prose unit is a slightly adapted excerpt from The Ascent of Everest by John Hunt. Sir Edmund Hillary's own words tells how the summit of the Everest was reached. ஸோ இந்த லெசனில் எட்மண்ட் ஹில்லரியோட ஓன் வேர்ட்ஸ்லேயே எப்படி இவங்க நம்ம எவரெஸ்ட் மலையின் உச்சியை போய் சேர்ந்தாங்க அப்படின்றது இந்த பாடத்தில் வரும். ஸோ இப்போ இந்த பாடத்துடைய glossary பார்க்கலாம். ஸோ glossary எதுக்கு? synonym and antonyms-க்கு இந்த மாதிரி glossary-ல இருக்க வேர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தவிர நீங்கள் ஒவ்வொரு லைன் படிக்கும் பொழுதும் என்ன பண்ணணும், அதில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு யூ கேன் ரெஃபர் எனி ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரி அண்ட் நோட் டவுன் த மீனிங். அண்ட் திசாரஸ் மாதிரி ஒரு ஆப் இருந்தாலும் புக் இருந்தாலும் சினனமும் இருக்கும், அதுலேயே ஆண்டனமும் இருக்கும். நோட் பண்ணி படிச்சிங்கன்னா இனி வரும் காலங்களில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸாக இருந்தாலும், அதாவது இந்த ஒரு மேல்நிலை பொதுத் தேர்வு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம், எந்த ஒரு அரசு தேர்வு வந்தாலும் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமும் தெரியணும், அதோடைய ஆப்போசிட்டும் தெரியணும். படிச்சுக்கலாமா? ஸோ இன்னைக்கு இந்த லெசனுக்கான glossary. Glossary. Traverse. To cross a mountain slope horizontally or diagonally. The name given to such a crossing is called traverse. ஒரு மலையின் மேலே ஏறுறது. Rope. Links members of climbing party for safety. A party may be referred to as a rope. நம்ம சொல்கிற வெறும் கயிறு அந்த ரோப் கிடையாது, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க லிங்க் பண்ணுறது பேர் ரோப்புன்னு சொல்லுவாங்க. Cornice. Overhanging mass of snow or ice along a ridge shaped like the curling crest of a wave. ஒரு பெரிய பனிமலை, அதுதான் cornice சொல்லுவாங்க. Scrambling. Climbing hurriedly on hands and knees. முட்டி போட்டு தவழ்கிற மாதிரி ஏறுறது, மலை ஏறுறதுக்கு பேர் ஸ்க்ராம்பிளிங். கிளைம்பிங் வித் டிஃபிகல்ட்டி. ரிகிள். டு மூவ் வித் அ ட்விஸ்ட் ஆர் டேர்ன். ரிகிள் அப்படின்னாலே அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட சுழன்று சுழன்று ஏறுறதுக்கு பேர் ரிக்லிங். டான்டலைஸ் விச் மீன்ஸ் டு டீஸ் ஆர் டாண்ட். கிராம்பான். கிளைம்பிங் ஆன் ஐஸ் வேரிங் ஸ்பைக் ஷூஸ். ஸோ ஒரு மலை மேலே ஏறும்போது ஸ்பைக் ஷூஸ் போட்டு ஏறுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கிராம்பன். ஸோ இது தவிர நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸையே மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேர்டு அதுக்கான 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸாக்டாக எது ரொம்ப க்ளோசஸ்ட் மீனிங்காக இருக்கோ அதை நீங்கள் ஆப்ஷனில் மார்க் பண்ணணும். சினோனிமுக்கும் சரி, ஆண்டனிமுக்கும் சரி. இப்போ நம்ம டைரெக்டாக 3 மார்க் கொஷின்ஸ்க்கு போகலாம். அதாவது முதல் பார்த்து டெக்ஸ்ட் புக்கில் based on your reading of the text answer the following questions in 1 or 2 sentences each இருக்கு. இந்த கேள்விகளில் 2 கேள்வியை சேர்ந்து ஆட் பண்ணி ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்கலாம். ஸோ அதனால் இந்த கேள்விகளையும் ஈஸியாக படிச்சுக்கோங்க, கீவேர்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, எளிதில் விளையாடிக்கலாம். ஸோ இந்த விடை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஷால் வி நோட் டவுன் த கீவேர்ட்ஸ்? எஸ். ஷால் வி கோ ஆன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? வாட் டிட் Hillary do with his wet boots? ஸோ என்ன பண்ணாங்க? அந்த வெட் பூட்ஸை ஹிலரி என்ன பண்ணார்? Hillary heated his wet shoes over the flame of the primus stove
and soften the shoes. பக்கத்துலேயே பிக்சர் கொடுத்துருக்குறோம், அதுதான் அந்த ப்ரைமர் ஸ்டவ். அது மாதிரி குட்டி ஸ்டவ் இருக்கும், அதில் ஃபியூவல் ஏற்கனவே இருக்கும். ஸோ அது மேலே அப்படியே அந்த ஷூ வந்து உறைஞ்சி போயிருந்தது இல்லையா, அதை அது மேலே வச்சு ஹீட் பண்ணார். அப்போ தான் அது காலில் அவரால் போட முடியும். நேம் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் அ டூல் carried by the climbers during their expedition. ஸோ என்ன டூல், ஏதாவது ஒரு டூல், நிறைய டூல்ஸ் கொண்டு போயிருப்பாங்க, நீங்கள் எந்த டூல் வேணால் எழுதலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆக்சிஜன் செட் இஸ் an equipment, அண்ட் பக்கத்தில் பிக்சர் கொடுத்துருக்க பாருங்க, அது ஐஸ் ஆக்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஐஸ் ஆக்ஸ். ஸோ ஐஸ் ஆக்ஸ் இஸ் a tool carried by the mountaineers during their expedition. Third question, why did Hillary become clumsy fingered and slow moving? Hillary became clumsy fingered and slow moving because the oxygen set was exhausted. அவங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறுனாங்க. இதுக்கு என்ன காரணம்னா ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி போச்சு, எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த், வாட் டிட் ஹிலரி ஃபைண்ட் இன் அ டைனி ஹாலோ? ஒரு சின்ன பொந்து, ஹாலோனா ஸோ அந்த ஓட்டையில் என்ன பார்த்தாரு? Hillary found 2 oxygen bottles in a tiny hollow. They had been left there on earlier attempt by Evans and Baudelaire. ஸோ அந்த ஆக்சிஜன் பாட்டிலுடைய பிக்சரும் பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சின்ன பாட்டிலாக இருக்கும். இந்த 2 பாட்டிலை அங்கே வச்சுருக்காங்க. ஏற்கனவே போகணும் இவான்ஸும் பாடிலன்னு வச்சுட்டு போனது. ஸோ அதுதான் அங்கே இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், when did Hillary feel a sense of freedom and well-being? எப்போ அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார்னு கேட்குறாங்க. when one bottle of oxygen was exhausted and their apparatus was light, Hillary felt a sense of freedom and well-being. And also when his ice axe bit into the first steep slope of the ridge, his high hopes were realized. ஸோ அதனால் அவருடைய ஐஸ் ஆக்ஸ் கரெக்டாக அங்கே மாட்டினதுக்கப்புறம் அவரால் நடந்து போக முடியும் அப்படி நம்பிக்கை வந்துருச்சு, ப்ளஸ் வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. இந்த 2 காரணங்களால் அவருக்கு ரொம்ப ஃப்ரீடம், சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். அடுத்த கொஸ்டின், வாட் டிட் ஹிலரி மீன் பை சேயிங் we had enough to do the job but by now not means too much அப்படின்னு கொடுத்துருக்காங்க. By saying these words, Hillary means that they had to undergo a lot of difficulties while climbing, but those hard times were very less in front of their success. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 or 2 sentences ஆன்சர்ஸ். இப்போ அடுத்தது நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 2 or 3 sentences each. ஸோ இந்த கேள்வி ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 3 வாக்கியங்கள் எழுதுனீங்கன்னா முழு 3 மதிப்பெண் கிடைக்கும். ஆனால் பாருங்கள், கேட்ட கேள்விக்கு விடையளிங்க. irrelevant ஆன்சர், சம்மந்தம் இல்லாமல் அந்த கொஸ்டின் எழுதி வைக்கிறது, இதெல்லாம் தவறான செயல். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹவு டிட் த மவுண்டனியர்ஸ் பிலே? ஸோ பிலே அப்படின்னா எப்படி ஏறுவாங்க, ஒவ்வொன்றா க்ராஸ் பண்ணி ஏறுறது. அந்த பிலேயிங் ரோப் பக்கத்தில் பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி கட்டிட்டு தான் போவாங்க. ஸோ அது பிலேயிங். த மவுண்டனர்ஸ் tied a rope to a pin which was fixed hard in the snow. Then they would crawl along holding on to the rope. So the belaying picture பக்கத்தில் போட்டிருக்கேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So the mountaineers tied a rope to a pin which was fixed hard in the snow. Then they would crawl along holding on to the rope. Why was the original zest fading away? ஏன் முதல்ல இருந்த அந்த ஒரு ஜெஸ்ட், ஒரு ஜீல், ஒரு எந்தூசியாசம் அப்படியே போ குறைஞ்சதுன்னு கேட்குறாங்க. டைம் வாஸ் பாசிங் அண்ட் த ரிட்ஜஸ் சீம்ட் நெவர் எண்டிங். இந்த 2 கிலோமீட்டருக்கு அது மாதிரி போக 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 அப்படியே போயிட்டுருக்கான். இன்னும் அவங்க அந்த ஹெட் டாப்புக்கு ரீச் ஆகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காங்க. டைம் தான் பாஸ் ஆச்சு தவிர அவங்களால மேலே உயரத்துக்கு போய் சேர முடியல. ஸோ ஹில்லரி அண்ட் டென்சிங் லாஸ்ட் ஹோப் and their original zest was fading away. Third question, what did Edmund Hillary do to escape the large overhanging ice cornices? To escape from the overhanging ice cornices, Edmund Hillary cut a line of steps down the snow. So the ice cornice பார்த்தோம் இல்லையா, பெரிய ஹியூஜ் மாஸ் ஆஃப் ஐஸாக அப்படியே அங்கே கார்னர்ஸில் இருக்கும். அதில் ஸ்டெப்ஸ் மாதிரி
இவங்க ஏறுவதுக்கு வசதியாக ஐஸ் ஆக்ஸை வச்சு நம்ம ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, எட்மண்ட் ஹிலரி அழகாக ஒரு ஸ்டெப்ஸ் போட்டார். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அந்த ஐஸ் கார்னஸில் மாட்டிக்காமல் இவங்க மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் Tenzing and Edmund Hillary gift to the god of the lofty summit? How did they do it? ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணோன்னா நம்ம நினைவுகார்த்தமாக ஏதாவது வச்சுட்டு சில பேர் ஃப்ளாக் நட்டிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க என்ன கொடுத்தாங்க, அந்த காட் கடவுளுக்கு படைக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹைட்டு போய் சேர்ந்துட்டோம், பத்திரமாக நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் உயிரிழப்பு எதுவுமே இல்லை, சேதம் எதுவுமே இல்லைன்றதுனால தே ஹேட் டு ஆஃபர் சம்திங்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ என்ன வச்சாங்க பாருங்கள், Tenzing gifted to the god of lofty summit a bar of chocolate. அவர் பேக்கில் இருந்த ஒரு bar of chocolate வச்சாரு, a packet of biscuits and a handful of lollies, sweets. அது ஒரு handful எடுத்து வச்சாரு. Hillary placed the crucifix in a coal, ஒரு cross வச்சாரு, as his gift which was given by Colonel Hunt. Colonel Hunt கொடுத்த ஒரு cross, அதையும் அங்கே வச்சுட்டு வந்தாங்க. ஸோ என்ன வச்சாங்க பாருங்க, a bar of chocolate, a packet of biscuits, a handful of lollies and a crucifix. What did the photograph portray? அந்த பிக்சர் பார்க்கும்போது என்னெல்லாம் தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க. The photograph portrayed the north ridge showing the north col and the old route. The route had been made famous by the great climbers of 1920s and 30s. ஸோ 1920s kids 30s kids இருந்தாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ண அந்த ரூட் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சான். The soft snow was difficult and dangerous. Why? The soft snow was difficult and dangerous because it was slippery. ரொம்ப வழுக்கலாக இருந்துச்சான். It could not bear the weight of Hillary and gave way suddenly. அதே மாதிரி அது ரொம்ப சாஃப்ட் ஸ்னோ, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஹில்லரியோட வெயிட் தாங்காமல் அப்படியே சருக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது மண் சரிகிற மாதிரி அந்த இடத்துல அந்த பனி சரிய ஆரம்பிச்சிருச்சு. How did the firm snow at the higher regions fill them with hope? As the snow was firm, மேலே போக போக ஸ்னோ சாஃப்டாக இல்லை, ஃபர்ம் உறுதியாக இருந்துச்சு. 2 or 3 blows of the ice axe would sink the shaft halfway into the snow. It gave a solid and comfortable belay. Belay ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது கயிறு கட்டி அப்படியே அது மேலே தொங்கிட்டு மேலே கிளைம் பண்ணி ஏறுவாங்க இல்லையா. ஸோ இப்போ மேலே போக போக ஸ்னோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இவங்களால ஸ்ட்ராங்காக அதில் ஒரு நங்கூரம் மாதிரி ஸ்ட்ராங்காக போட முடிஞ்சு மலை ஏற முடிஞ்சது. Thus the firm snow was helpful to the mountaineers. இப்போது 3 mark questions பார்த்துட்டோம். அதாவது அதில் ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 லைன் ஆன்சரும் பார்த்துட்டோம், 2 or 3 லைன்ஸ் ஆன்சர் பார்த்துட்டோம். அப்போ அடுத்து என்ன இருக்குது, 5 மார்க் ஆன்சர்ஸ் இருக்குது. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய 5 மார்க் ஆன்சர்ஸ் இருக்குது. எது கேட்குறாங்களோ எக்ஸாமில் அதை தான் எழுதணும். ஏன்னா இவங்க கொஷின் கேட்கும் போதே பேராகிராஃப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. முதல் 2 பேராகிராஃபில் இதுக்கான ஆன்சர் இருக்குது, அடுத்த 2 பேராகிராஃபில் இதுக்கான ஆன்சர் இருக்குன்னு. ஸோ அப்போ கேட்ட கேள்விக்கு தான் பதிலளிக்கணும். ஸோ எது கேட்டாலுமே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கதை எழுதக்கூடாது. என்ன கேட்குறாங்களோ கேட்ட கேள்விகளுக்கான விடையளிக்கலாம். ஓகே, ரெடியா? ஸோ இப்போது பேராகிராஃப் ஆன்சர் 5 மார்க் ஆன்சர், 100 வார்த்தைகளிலிருந்து 150 வார்த்தைகள் வரைக்கும் இதுக்கு விடையளிக்கலாம். போகலாமா? எஸ். 3. Based on the text, answer the following questions in a paragraph of about 100 to 150 words each. A. How did Hillary and Tenzing prepare themselves before they set off to the summit? Set off அப்படின்றது ஒரு phrasal verb. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஸ்டார்ட் அ ஜேர்னி, ஒரு இனிய துவக்கம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஹிலரி மற்றும் டென்சிங் 2 பேருமே ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண முன்னால் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது எங்கே இருக்குது, பேராகிராஃப் 1, 2 and 3ல. இப்போது ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? எஸ். ஹிலரி அண்ட் டென்சிங் woke up early. அவங்க பயணிக்கிற அந்த நாளில் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. They heated and drank large quantities of lemon juice. Immunity and energyக்காக நிறைய லெமன் ஜூஸ் குடித்தாங்க. They ate the last tin of sardines on biscuits. ஸோ அங்கே இருக்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட்ஸ் அதை சாப்பிட்டாங்க. லாஸ்ட் டின்னையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க.
they removed the ice of their oxygen sets. அவங்க ஏற்கனவே பனிமலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆக்சிஜன் செட்டில் இருக்கிற நிறைய அந்த பனி நிறையா இருக்கும் இல்லையா, அந்த பனி எல்லாம் என்ன பண்ணாங்க, they removed it, ரிமூவ் பண்ணிவிட்டு they rechecked and tested them. அதை நல்லா செக் பண்ணுறாங்க, ஆக்சிஜன் கரெக்டான அளவாக இருக்கா, நம்ம நடுமலையில் மேலே ஏறினதுக்கப்புறம் ஆக்சிஜன் குறைஞ்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறாங்க கரெக்டாக ஃப்ளோ வருதான்னு. Hillary heated his wet shoes over the flame of the primus. நம்ம இதை 2 மார்க் கொஷின்லேயே பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டவ் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டவ் மேலே 2 ஷூவையும் வச்சுட்டு அந்த ஷூவில் இருக்கிற அந்த ஈரத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த ஐஸ் எல்லாம் உருக வச்சுட்டு அப்புறம் மாட்டுற அந்த ஷூ எப்படி ஆகும், சாஃப்ட் ஆகிடுச்சு. அதுக்கு உறைஞ்சி போய் கட்டியாக அந்த ஷூவை இப்போ அப்படியே சாஃப்ட் ஆகிடுச்சு. இட் softened the shoes. So Hillary heated his wet shoes over the flame of the primus stove and softened the shoes. Over their down clothing they wore their windproof. ஸோ ரொம்ப காற்று அடிக்கும் இல்லையா மலை பிரதேசத்தில், விண்ட்ப்ரூஃப் ஒன்று கீழே மாட்டிக்கிட்டாங்க. They wore 3 pairs of gloves, silk, woolen and windproof. இந்த 3 மெட்டீரியல்லையும் 3 gloves போட்டுக்கிறாங்க. At 6:30 a.m. they crawled out of their tent into the snow. They lifted up their oxygen gear onto their backs. ஸோ பேக்கில் பேக் மாதிரி ஆக்சிஜன் பா மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு they connected up their masks and turned on their valves to bring oxygen into their lungs. They took a few deep breaths. Then they started to move. So இது வரைக்கும் எழுதினா போதும். paragraph 1, 2 and 3ல Hillary and Tenzing ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ண ஏற்பாடுகள்லாம் இங்கே இருக்குது. இப்போ திருப்பி ரீகலெக்ட் பண்ணலாமா, சீக்கிரமாக எழுந்தாங்க, நிறைய லெமன் ஜூஸ் குடித்தாங்க, ப்ரைமர் ஸ்டவ் மேலே ஷூவை வச்சு ஷூவை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய க்ளவ்ஸ் போட்டுக்கிட்டாங்க, ஆக்சிஜன் அளவு செக் பண்ணாங்க, பேக்கில் மாட்டிட்டாங்க. இதை தான் நீங்கள் எளிய ஆங்கிலத்தில் சிம்பிளாக எழுதிட்டிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷன். Give an account of the journey to the south col from 28,000 feet. 28,000 அடிக்கிலேருந்து அவங்க ஜேர்னி சவுத் கால் போகிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க. பேராகிராஃப் நம்பர் 4லேருந்து 8 வரைக்கும் இந்த ஆன்சருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Shall we go on to the answer now? Good. Hillary and Tenzing reached the crest where a snow bump was formed at about 28,000 feet. 28,000 feet above the sea level. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோ ஹைட்டில் ஒரு ஸ்னோ பம்ப் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல from there the ridge narrowed to a knife edge. ரொம்ப ஷார்ப்பான டிப்புக்கு ஒரு எட்ஜ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் யார் போகிறா? Hillary took the lead. The soft snow was difficult and dangerous because it was slippery. It could not bear the weight of Hillary and gave way suddenly. திடீர்னு ஹிலரியை வெயிட் தாங்க முடியாமல் அந்த சாஃப்ட் ஸ்னோ உடைய ஆரம்பிச்சிருச்சு. On their way, Hillary found 2 oxygen bottles in a tiny hollow. They had been left there on earlier attempts by Evans and Baudillon. They took the bottles that contained several hundred liters of oxygen. Hillary continued to lead and Tenzing followed him. They often changed leads. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் முன்னால் போ, அடுத்து நான் கொஞ்சம் முன்னால் போகிறேன்னு மாறிக்கிட்டே இருந்தாங்க. When a portion of ice gave away, Hillary lost hope, but Tenzing would not give up. அதுக்கு தான் 2 பேர் சேர்ந்து போகிறது. ஒருத்தர் லைட்டாக சோர்ந்து அடைஞ்சா கூட இன்னொருத்தர் come on let's do it அப்படின்னு உற்சாகப்படுத்தினாங்க. Finally they reached fine snow higher up. மேலே போக போக கொஞ்சம் அந்த நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, firm snowவும் கிடச்சிருச்சு. They chipped steps and reached the south peak. Third question. Describe the feelings of Edmund, Hillary and Tenzing as they reached the top of the summit. ஸோ பேரா 18ல கொடுத்துருக்கு. ஸோ ஒரு டாப் போனதுக்கப்புறம் அவங்க ஃபீலிங் எப்படி இருந்துச்சு கேட்குறாங்க. When Hillary and Tenzing reached the top of the summit, their first feeling was a sense of relief. அப்பாடா வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றது தான் முதல்ல இருந்துச்சு. Because they had no more steps to cut. அவங்க ஏறுறதுக்கு ஸ்டெப்பாக கட் பண்ணி தான் ஏறினாங்க. இனிமேல் நம்ம ஸ்டெப்பை கட் பண்ண தேவையில்லை. ஸோ கையெல்லாம் வலிக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. No more ridges to climb. இதுக்கு மேலே எந்த ரிட்ஜும் கிடையாது. And no more humps of snow to tantalize them. அவங்களை டீஸ் பண்ணுறதுக்கோ ஹார்ன் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு humps of snowவும் கிடையாது. They had nothing but a feeling of great success. They shook hands, they hugged and thumped each other on their back. தட்டி கொடுக்குறாங்க முதுகில், நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்றது. They were almost breathless.
It was 11:30 a.m. Hillary said the ridge had taken 2.5 hours to traverse, but it seemed like a lifetime. அவங்க 6:30 மணிக்கு ஏறிச்சாங்க இல்லையா? ஸோ இப்போ 11:30க்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. ஆனால் ஒரு லைஃப் டைமே ஏறின மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. Indeed, the journey was difficult and hard, but before the feeling of their success, it was nothing. ஸோ அவங்க before their feeling of success, it was nothing அப்படின்னு இருக்காங்க. காரணம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கடந்து வந்த பாதை கடினம் எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிதாயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ridge had taken us 2.5 hours, but it seemed like lifetime. Why? போன கொஸ்டினில் பார்த்த அதே கன்வென்ஷனை தனியாக சேவாக கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க? 2.5 hours ட்ராவல் வந்து லைஃப் டைம் ட்ராவல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. ஏன்? Hillary reached the top of a ridge. He stood firm and pulled Tenzing up. Tenzing wriggled his way up and collapsed like a giant fish hauled from the sea to land. ஒரு பெரிய மீனை பிடிச்சி லேண்டுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த உயரத்தில் போய் ஏறி இதுக்கு மேலே ஏற தேவையில்லைன்னு அப்படியே படுத்துட்டாராம். The ridge was difficult to climb. There were giant cornices on the right and deep rocks of snow on the left. They had to cut around many humps one after another. இதெல்லாம் செய்கிறது தான் அவங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. Time was passing and the ridges seemed never ending. இதுக்கு முன்னால் எண்டிங்கே ஆகாத மாதிரி இருந்துச்சு. So Hillary and Tenzing almost lost hope and their original zest was fading away. Indeed, the journey was difficult and hard till they reached the summit. ஆனால் ஏறினதுக்கு அப்புறம் they were very very excited, they were very happy and they felt they had success. So Hillary said that the ridge had taken them 2.5 hours, but it seemed like lifetime. Now next question. Describe the view from the top. What was the most important photograph? In the top of the summit, பக்கத்தில் பிக்சர் போட்டிருக்கு. அங்கே எவ்வளோ மக்காலு அந்த மலை மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. From the top of the summit, Hillary and Tenzing could see the giant Makalu in the east. It was unclimbed and unexplored. Far away was the great bulk Kanchenjunga. To the west, they could see the great unexplored ranges of Nepal. The most important photograph was the most important photograph was the shot down the north ridge. He portrayed the north ridge, showing the north col and the old route. The route had been made famous by the great climbers of 1920s and 30s. Last question. There is no height, no depth that the spirit of man, guided by higher spirit, cannot attain. There is no height, no depth that the spirit of man, guided by higher spirit, cannot attain. Discuss the above statement in the context of the achievement of Edmund Hillary and Tenzing. இதுதான் கடைசி paragraph answer. Answers பார்க்கலாமா? The conquest of Everest by Tenzing and Edmund Hillary was one of the greatest achievements in the history of mankind. The two mountaineers had to risk their lives to achieve success. They had to climb up soft snow which was slippery and gave way at times. Time was passing and the ridges seemed never ending. So Hillary and Tenzing lost hope and their original zest was fading away. But they did not give away their hope. The route was uncertain, but still they overcame such hard times. Their strong determination and willpower were guided by the higher spirit. Therefore, it's apt to say there is no height, no depth that the spirit of man, guided by the highest spirit, cannot attain. Here, higher spirit refers to faith in God. So, இதோட நமக்கான எல்லா question answersம் முடிஞ்சிருச்சு. So, remember guys, நமக்கு முதல்ல இதில் synonym and antonym 1 mark கேட்பாங்க. Then we had 3 mark question answers, short answers பார்த்தோம். அடுத்து நம்ம 5 mark paragraph பார்த்தாச்சு. இப்போ இந்த லெசனில் இருக்க வெக்காபுலரி பார்க்க போகிறோம். ஸோ வெக்காபுலரி என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல idioms, idiom and phrases.
What are idioms அப்படினு பாத்தீங்கன்னா expressions in English with a special meaning of its own அப்படினு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து நம்ம தமிழ்ல கூட இப்போ நூல் விடுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய கதை சொல்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நம்ம நூல் விடுறாங்கன்றதுக்கு ஒரு மீனிங் இருந்தாலும் நம்ம மறைமுகமாக வேற சொல்லுவோம். காக்காய் பிடித்தல் அப்படின்னா சிலர் அட்ராக்ட் பண்ணுறது, ஆனால் காக்கா பிடிக்கிறது கிடையாது. ஆக்சுவல் வார்த்தைக்கு வேற மீனிங், ஆனால் பொருள் வந்து மறைமுகம் வேற சொல்கிறது. இந்த மாதிரி சொற்களுக்கு பேர் தான் இங்கிலீஷில் இடியம். ஸோ இந்த லெசனில் சில இடியம்ஸ் இருக்குது, அதுக்கான மீனிங்ஸை பார்க்கலாமா? எஸ், given below are some idiomatic expressions with their meanings. A. Wait for the dust to settle. To wait for a situation to become clear or certain. Get or have all your ducks in a row. To have made all the preparations needed to do something, to be well organized. Fetch and carry. To do a lot of little jobs for somebody as if you were their servant. Do the math. To think carefully about something before doing it so that you know all the relevant facts or figures. Round the corner, very near. So இப்போ பாருங்க எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்த idioms கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். So shall I give the answers now? The Sherpas are cheerful gallant men who wait for the dust to settle, tents, oxygen, food, etc. So now shall we go on to the questions from these idioms? Fill in the blanks with the right idioms. Choose from the above given idiom. மேற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த idioms இங்கே ஃபேஸ் பண்ணணும். Okay, இப்போ the Sherpas are cheerful gallant men who fetch and carry tents, oxygen, food, etc. for climbers during the ascent of the summit. The teams do the math carefully so as to reach the summit successfully. When they had to climb through deep snow, the party sometimes had to wait for the dust to settle. And each member of the team had all their ducks in a row. We would not believe with a few more whacks of the ice axe in the firm, we were round the corner to the top. So இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான idioms at the right place. இப்போ understand the meaning of the given idiomatic expression and choose the right one to complete the sentence. Icing on the cake, அதுக்கு என்ன அர்த்தம்? Something extra and not essential. இப்போ கேக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் இல்லைனாலும் சாப்பிடலாம், ஆனால் அது மேலே போடும்போது தான் ஒரு அழகு இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாமர் கொடுக்குது இல்லையா? ஸோ அதுதான் ஐசிங் ஆன் த கேக். பிரேக் த ஐஸ் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமே அப்படியே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதுக்காக தான் பிரேக் த ஐஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் கம்பெனியில் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். த கான்ஃபரன்ஸ் ரூம் வாஸ் சைலண்ட் தோ பேக்ட். The chairman introduced an interactive session to break the ice. Our headmistress not only promised us to take us for an excursion, but also announced that on return we would get a holiday. It was like an icing on the cake. Now, phrasal verbs. Idioms மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா phrasal verbs. So phrasal verbs அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில verbs like take on, take off, take after, look after, look into, look out. So இந்த மாதிரி ஒரு verb பக்கத்தில் prepositionோட சேரும் பொழுது வேறு வேறு இடத்துல வேறு வேறு மீனிங் ஆயிடும். For example, I look after the child, I look into the matter. ரெண்டுக்கும் வேறு வேறு வித்தியாசம் இருக்குது. லுக் ஆஃப்டர்னா கவனமாக பார்த்துக்கிறேன், லுக் இன்டூனா டீப்பாக ஆன்சர்ஸ் தேடுறேன், அந்த மேட்டர் சீரியஸாக பார்க்குறேன், அப்போது லுக் இன்டு த மேட்டர் சீரியஸ்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் நமக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வரும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த லெசன் யூனிட் 4 உடைய ப்ரோஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அந்த ப்ரோஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? த சம்மிட் லெசன் பார்த்தோம். அந்த லெசனுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டாக நம்ம வந்து 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் ஜாயின் பண்ணாலே ஒரு நல்ல சம்மரி கிடைக்கும். ஆனால் அது தவிர நிறைய சம்மரி புக்கில் இருக்கிற எல்லா சம்மரி எக்ஸசைஸையும் நம்ம இன்றைக்கி ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெக்ஸ்ட் புக் எடுத்து லைன் பை லைன் அந்த கதையை என்ஜாய் பண்ணி படிச்சிங்கன்னா 2 மார்க்ஸ்னாலும் சரி 3 மார்க்ஸ்னாலும் சரி இதில் இருக்க எல்லா 1 மார்க்குக்கும் நீங்கள் ஈஸியாக ஓன் ஆன்சரோடு எழுத முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சர் இன் சென்டென்ஸ் கொடுக்குற கொஷின்ஸ் கூட 2 ஜாயின் பண்ணி 3 மார்க் கொஷனில் கேட்க முடியும். அதே மாதிரி லெசனுக்குள்ளேருந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் இது எல்லாமே எக்ஸாமில் 1 மார்க் கொஷனில் வித் மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் எம்சிக்யூ கொஷனாக வரும். ஸோ நமக்கு சினானிம் ஆன்டினிம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பாடத்தில்னாலும் எந்த வார்த்தைனாலுமே சினானிம் ஆன்டினிமாக கேட்கலாம். ஏன்னா நமக்கு சொற்களஞ்சியம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அதில் நிறைய சொற்களை சேர்த்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட யூசேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த யூனிட் 4க்கான எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு. ப்ளஸ் வெக்காபுலரி எக்ஸசைசஸில் இடியம்ஸ் பார்த்தோம்,
phrasal verb பார்த்தோம், semantic field பார்த்தோம். ஸோ ரொம்ப சிம்பிள் லெசன் தான், ஈஸியான கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். நம்ம ஃபுல் லெசனையும் இப்போ சால்வ் பண்ணிட்டோம். இனி நீங்கள் படிக்க வேண்டியது தான் பாக்கி. ஆல் தி பெஸ்ட். வில் see in the next lesson.